கையில் எடுத்து பார்க்க முடியாது. அதை அனுபவிச்சதான் தெரியும். அதான் மண்ணில் நம்ம இருக்கிறோம். அந்த மண்ணில் இருக்கிற மரத்தை நம்ம பார்க்குறோம். அந்த மரத்தில் இருக்கிற பழத்தை நம்ம பார்க்குறோம். அந்த பழத்தில் மாசம் வைக்கிறோம். ஆனால் அந்த பழத்துக்குள்ள இருக்கிற அந்த இனிப்பில் இருக்கக்கூடிய அந்த ஆனந்தம் வேற எங்கேயும் கிடையாது. ஆனால் அந்த இனிப்பு அனுபவிச்சு பார்க்கணும். அந்த கடவுளை உணர்ந்து வாழணும். கடவுளை நம்மளோ ஒரு கல்லெடுத்து கல்லில் பார்த்தாலும் தெரியாது, மண்ணில் பார்த்தாலும் தெரியாது. இவங்க மனசில் பார்க்கணும், மனசுக்குள்ள பார்க்கணும். அதுதான் பகவான். அந்த மனசுக்குள்ளே பார்க்குவதற்கு உதவியாக இருக்கின்றது ஆலயம் தான். ஒரு ஆலயத்தில் வந்திருந்தாலும் கூட நீங்கள் மானசீகமாக தான் பகவானை பார்க்குறீங்க. ஆலயத்தில் வெளியில் போனாலும் கடவுள் பார்க்குறீங்க தான் உள்ள. ஹனுமான் ராமனை எப்படி பார்த்தார்? ஹனுமான் ராமனை எப்படி பார்த்தார்? அயோத்தியாவில் பார்க்கறது ஹிருதயத்தில் பார்த்தார். ஹிருதயத்தில் தான் இருக்குது. ஹிருதயம் தான் பகவானுடைய பத்மம். பத்மம் பகவான் இருக்கக்கூடிய பத்ம ஹிருதயம். அதான் எதுவும் மனசு வச்சு பண்ணணும். அப்பதான் அது நல்லா இருக்கும். மனசு வைக்காம என்ன பண்ணினாலும் அதுவும் நல்லா இருக்காது. நீங்கள் உழைக்கும் போது மனசு வச்சு உழைக்கணும். சமைக்கும் போது மனசு வச்சு சமைக்கணும். சாப்பிடும்போது மனசு வச்சு சாப்பிடணும். அப்பதான் சந்தோஷம் வரும். அதில் எதுக்கு மனசு வைக்கணும்? கோவிலுக்கு வரவங்க மனசு வச்சுட்டு கோவிலுக்கு வாங்குவோம். மனசு வச்சு சுவாமி கும்பிடுவோம். மனசை வச்சு பிரசாதம் வாங்கணும். மனசை வச்சு அந்த பிரசாதத்தை கட்டணும். அப்பதான் நம்மளுக்கு வெளிச்சம் வரும் வாழ்க்கை. அது எல்லாத்துக்கும் மனசு, எல்லாத்துக்கும் மேல மனசு இருக்கு. நீங்கள் ஒரு யானையை வாங்கிட்டு ஒரு கோவிலுக்கு கொடுக்குறீங்களா? யானை ஒன்றும் வாங்கிட்டு கோவிலுக்கு கொடுத்தா மோட்சம் கிடைக்காது. அந்த யானையில மனசு வச்சு கொடுக்கணும், மோட்சம். ஒரு பூவை எடுத்துட்டு பகவானுக்கு கொடுத்தா மோட்சம் இல்லை. அந்த பூவில மனசு வச்சு கொடுக்கணும், அப்பதான் மோட்சம். எல்லாத்துலையும் மனசு வைக்கணும். மனசு தான் எல்லாத்துக்கும் மேலே இருக்கு. மனசு மண்ணில் இருக்கக்கூடாது. மனசு மலை மேலே இருக்கணும். உன் உருவம் மண்ணில் இருக்கின்றது. உன் உள்ளம் மலை மேலே இருக்கணும். உள்ளத்தை வணங்கி நீ வாழ. உருவம் உலகத்தில் வாழும். ஆனால் உள்ளத்தை நீ வணங்கி வாழணும். இந்த உடம்பு உலகத்தில் எல்லாம் ஓடிட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம இப்போ இங்கே பிறந்தோம். ஒரு வேலையில் ஸ்ரீலங்காவில் வந்திருக்கிறோம். இனி இங்கே இருக்கோம். கர்மயோகத்துக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம். ஏன்னா உலகத்தை நோக்கி நீ ஓட வேண்டாம். நீ உள்ளத்தை நோக்கி ஓடு. உள்ளத்தை வணங்கி நீ வாடு. உள்ளத்தை நீ மேலே வைத்து விடுங்க. அதான் உள்ளத்தை பார்த்து சேவைகள் செய்யுங்கள். உலகத்தில் உங்களுக்கு வெற்றி உண்டு. உலகத்தில் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கலாம். அதான் சாமி சொன்னேன். ஞானவே ஒன்று உள்ளம். உள்ளத்தில் உனக்கு ஞானவே இருக்கணும். உடம்பில் உனக்கு சக்தி வேல் இருக்கணும். உடம்பில் சக்தி வேணும். உள்ளத்தில் ஞானம் வேணும். அதான் ஞானவே முருகனுக்கு அரோகரா என்று சொல்றோம். ஞானம் எங்கே இருக்கணும்? உள்ளத்தில் இருக்கணும். சக்தி எங்கே இருக்கணும்? உன் உருவத்தில் இருக்கணும். வெற்றி எங்கே இருக்கணும்? நீ வாழும் உலகத்தில் இருக்கணும். உன்னோட உலகத்தில் உனக்கு வெற்றி கிடைக்கணும். உலகத்தை நோக்கி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உலகத்தில் தான் ஓடிட்டு இருக்கிறோம். ஆனால் வெற்றி கிடைக்கணும்ல, அதுக்கு தான் நம்ம இந்த மண்ணுக்கு வந்திருக்கோம். வேறு எதுக்காக வந்திருக்கிறோம்? இந்த மனை சம்பாதிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். இல்லை யாரும் சம்பாதிச்சிருக்காங்களா? இல்லை. யாராலையும் எதுவும் சம்பாதிக்க முடியாது. எல்லாரும் சீக்கிரம் இடையில ஒரு நாடகம் மாதிரி என்னமோ நடக்குது. ஆனால் சம்பாதிக்க வேண்டியது வெற்றி. வாழ்ந்து வெற்றி அடையணும். அதுக்கு தான் வந்திருக்கிறோம். வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெற்றி அடையணும். அதுக்கு தான் நம்மளால இந்த மண்ணை நோக்கி இருக்கோம்.
മനസ്സത്തെ കല്ല് മാറി വെച്ചുകൊണ്ട് കല്ലുക്കുള്ളിൽ സിലയെ ഉണ്ടാകും. ഒരു കല്ലുക്കുള്ളിൽ ഒരു സിലയും അത് മാറി நம்ம മനസ്സ് കല്ല് മാറി വെച്ചിട്ട് அதில் நீங்கள் சிலைகள் உண்டாகும். அந்த சிலை தான் நல்லா இருக்கும். அந்த கோவிலெல்லாம் நீ செங்கல்னால கட்டினாலும் மண்ணால் கட்டினாலும் மணனால் கட்டினாலும் சிலையை மட்டும் நீ கைகளால் செய்யணும். கோவிலுக்குள்ள இருக்கிற சிலைகள் கல்லில் பண்ணணும். கோவில் செங்கல்லில் பண்ணனாலும் பரவாயில்லை, சிலை மட்டும் கைகளில் பண்ணணும். அதோட அர்த்தம் மனசு கருங்கல் மாதிரி இருக்கணும். அப்போதான் மாறலாம், இல்லைன்னா மாற முடியாது. வெளியில் என்ன மாதிரி இருக்கணும், உள்ள நீ கல் மாதிரி இருக்கணும். வெளியில் என்ன மாதிரி இருக்கணும். இன்னைக்கு கிருஷ்ணா சாப்பிடுறாரு அப்படி இருக்கணும், சாஃப்டாக இருக்கணும். வெளியில் ரொம்ப சாஃப்டாக உள்ளே இருக்கணும். யாராலையும் உங்களுக்கு ரொம்ப பண்ண முடியாது. அது முதல்ல நம்பணும். அந்த செயலில் இருக்குது, இந்த செயலில் இருக்குதுன்னு சொல்லிட்டு மனதை குழப்பாங்க. செயலில் ஒன்றும் கிடையாது. சும்மா நம்மளுடைய மனதை குழப்பத்துக்கு ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, அந்த செயலில் இருக்குது, இந்த செயலில் இருக்குது, அது பண்ணணும், இது பண்ணணும். உங்களுக்கு நல்ல கடவுள் நம்பிக்கை இருந்தால் செயலிகளை பற்றி பயப்பட வேண்டாம். யார் செயலிலே செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் செய்வேன். நம்மளுக்கு ஒன்றும் செய்வேன் இல்லை. செயலிகள் செய்கிறவனுக்கு தான் அது கிடைக்கும். நம்ம நம்பிக்கை வச்சு வாழ்ந்தா யாரையும் பயப்பட வேண்டாம். ஆனால் சத்தியம் இருக்கணும். சத்தியத்தை நீ உணர வேண்டும். தர்மத்தில் நீ வாழ வேண்டும். நம்ம வாழ்க்கை தர்மமாக இருக்கணும். அப்படி இருந்தால் எங்கே வேணாலும் நீங்கள் போவோம், வெற்றி கிடைக்கும். அதுதான் சமீபம் சொல்லுவேன். சும்மா தேவையில்லாத நான் கேட்டுக்கொண்டு அன்னை போட்டு குழப்ப வேண்டாம். ஒரு வருஷம் முன்னாடி ஒரு ஃபேமிலி சாமி பார்க்க வந்தாங்க. பாராட்டுறாங்க. அவங்க இங்கே போயிருக்கிறாங்க. அங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க, அவங்களோட 2வது குழந்தைக்கு 16 வயசு வரைக்கும் தான் போக முடியும். ஒரு அப்பா அம்மா அவங்களுடைய முகத்தை பார்த்துட்டு ஒரு இடத்தை சொல்லியிருக்கிறார். அந்த குழந்தை காப்பாற்றணும்னா நீங்கள் அதை பண்ணணும், இது பண்ணணும், அப்படி பண்ணணும், அவ்வளோ வேண்டிய கேட்டுருக்காங்க. இந்த அப்பா அம்மாவோட நிலைமையை பிச்சை எடுத்துட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். பிச்சை எடுத்து வாழ்ந்துட்டு இருக்கிறவங்கள்ட்ட 10,000 கிடைக்குமா, இருக்குமா, எடுத்து கொடுக்கறது இல்லை. அதுவும் தான் கொடுக்கணும். அப்படி இருக்கு நிலைமை. அடுத்து கேட்டவுடனே அந்த அப்பா அம்மாவோட மனதை துடித்து விட்டது. என்னோட குழந்தையோட நிலைமை எப்படியா அப்படின்னு கேட்டுட்டு சாமி பார்க்க வந்தாங்க. சாமி சொன்னேன், நீங்கள் அந்த குழந்தைய வீட்டை வச்சுக்கோங்க, கேரண்டி அந்த குழந்தைக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க. இன்றைக்கி அந்த குழந்தைக்கு 18 வயசு ஒரு பிரச்சனை நல்லா இருக்காது. பார்த்தீங்களா, சும்மா நம்மளுடைய மரணத்தை கொண்டு குழப்பத்துக்கு நம்மள்ட்ட இருக்கிறதெல்லாம் எடுக்கிறதுக்காக ஒவ்வொருத்தரும் ஒரு சொல்லிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஜாதகம் நம்ம வாழ்க்கிட்ட சமர்ப்பணம் பண்ணணும். வாழ்க்கை ஜாதகத்தில் எடுத்துட்டு பகவானோட பார்த்துட்டு வச்சுக்கணும். பகவானை நம்பி வாழணும். அதுதான் வாழ்க்கை. நம்பிக்கை இருக்கணும், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். அதான் லைஃப். அப்போ தான் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். எப்போ பார்த்தாலும் காலம் நல்லா இல்லை, காலம் நல்லா இல்லை, என்னோட நேரம் நல்லா இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் வாழ்நாள் பூரா அப்படி தான் சொல்லிக் கொடுக்கணும். இன்னைக்கு பார்த்தா ராகு தோஷம், நாளைக்கு பார்த்தா சனி தோஷம், நாளைக்கு பார்த்தா வியாழன் தோஷம், அப்படி தான் இருக்குது. டெய்லி ப்ராப்ளம் தான் இருக்குது நிறைய. இப்போ நல்ல காலம் வரும், எப்போலாம் நல்ல காலம். நம்ம நினைச்சா அப்போ நல்ல காலம். நினைக்கணும், மனசு வச்சு வாழணும். அப்போ தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். சும்மா நம்ம அப்படி இப்படிலாம் நினச்சி விட்டுருந்தா வாழ்க்கை நல்லா இருக்காது. நம்பிக்கை இருக்கணும், ஒரு நம்பிக்கை இருக்கணும். அல்லாஹ் மாலிக் சப்கா மாலிக் ஏக் ஹை. இந்த மாதிரி நம்பிக்கை இருக்கணும். நமக்கு எல்லாத்துக்குள்ளேயும் அவர் இருக்கிறார். உங்களுக்குள்ளேயும் இருக்கிறார். உங்களுக்குள்ளேயும் அவர் வேலை செய்கிறார். எங்களுக்குள்ளேயும் அவர் வேலை செய்கிறார். அப்படி ஏன் பயம்? அதான் மக்கள் இருக்கிறார்கள், யார் இருக்கிற ஏன் பயம்? அது நம்ம எதையும் கவலைப்படாது. வினைகளெல்லாம் வரும், வாழ்க்கைன்றது வினைகள் வரும் இல்லையா? சபரிமலையில் பிரச்சனை இல்லையா?
பிரச்சனை இல்லையா? காசியில் பிரச்சனை இல்லையா? எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்குது. கோவிலில் கூட சண்டை நடக்கலையா? குடும்பத்தில் மட்டுமா சண்டை? கோவில் எல்லாம் சண்டை வருது. எல்லா இடத்துலையும் விதைகள் வரும். விதைகளை யோசிக்கக்கூடாது. விதைகளை பார்க்க வேண்டாம். விசேஷத்தை வணங்கி வாழணும். விசேஷத்தை உணர்ந்து வாழணும். விசேஷம் எங்கே இருக்கின்றது? உங்களுக்குள்ளே இருக்கின்றது. வினைகள் அங்கே இருக்கு, உங்களை சுற்றி இருக்கின்றது. இந்த சுற்றி இருக்கிற விதைகளை பார்த்து கொண்டிருந்தாலும் வாழ்க்கை இருக்கிறது. உள்ள இருக்கிற விசேஷத்தை பாருங்க. விதைகளை தேய்ச்சி வாழும்போது அதான் நம்பிக்கை இருக்கணும். ஹிருதயத்தில் ஒரு சொட்டு கூட பயம் இருக்கக்கூடாது. வீரவேல் முருகனுக்கு அரோகரை. வாழ்க்கை கௌரவமாக இருக்கணும், வீரியமாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும். அப்போதான் வெற்றி. சமீபம் சொல்லுவேன், ஒரு காரணி 2 சிறகு வச்சிருக்கிறது இல்லையா? இது 2 நல்லா என்ன சொல்றாங்க, நன்மையாக வருவது. ஆனால் ஆத்மதைரியம் இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். இதுதான் வாழ்க்கை. ஆத்மதைரியம் இருந்தால் ஆரோக்கியம் இருக்கும். ஆத்மதைரியமும் ஆரோக்கியமும் இருந்தால் வாழ்க்கைக்கு வெற்றி உண்டு. ஆத்மதைரியம் இருக்கணும். ரொம்ப உடம்பு நல்லா இருந்துட்டு ஒரு காரியம் இல்லை. நல்லா ஆத்மதைரியம் இருக்கணும், வீரியம் இருக்கணும். வீரியத்திலிருந்து தான் நமக்கு செல்வங்கள் வரும். ஆனால் வாழ்ந்தால் கௌரவமாக வாழணும். கௌரவத்தை விட்டு கொடுக்கக்கூடாது. பிச்சை எடுக்கிறதா இருந்தாலும் கௌரவமாக பிச்சை எடுக்கணும். ஐயோ பிச்சை எடுக்க வேண்டிய நேரம் வந்துட்டேன்னே சொல்லிட்டு இருக்கிற கௌரவத்தை எல்லாம் பண்ணி போடக்கூடாது. எதை நடந்தாலும் சரி பகவானை சரண்டர் ஆகணும். நம்பிக்கை என்றதை கைவிடக்கூடாது. கஷ்டங்கள் தரும். எல்லா இடத்துலையும் தான் கஷ்டம். சரவண பவனத்தில் தான் கஷ்டம் இல்லையா? எல்லா இடத்துலையும் கஷ்டம் இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் கஷ்டங்கள் உண்டாகும். அதை யோசிக்க வேண்டாம். சிவபார்வதிக்குள்ள கஷ்டங்கள் இல்லையா? சிவன் பார்வதியும் கூட சண்டை போட்டுருக்குது இல்லையா? நேரத்தில் போயிடும். அது மாதிரி தான் குடும்பமாக இருந்தால் கொஞ்சம் பிரச்சனை வரும். அதனை யோசிச்சு கொண்டு ஐயோ அப்படி இருக்கு இப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடும்பமே வேண்டாம்னு சொல்லக்கூடாது.